ஹே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 42 டேஸ் பிளானோட நியூ பேட்ச் ஸ்டடி பிளான் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 42 டேஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து 42 டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சின்ன டாப்பிக்கும், அதே மாதிரி பொது தமிழ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 இஎல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே படிக்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன போர்ஷனாக பிரித்து கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தேவையான சமச்சீர் பிடிஎஃப் நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருப்போம். அது சார்ந்த நோட்ஸு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஒன்லைனர் டைப்டு நோட்ஸ், இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம். இன்னும் நீங்கள் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த நம்மளோட யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னால் அந்த வீடியோ பார்த்துட்டு கதை கான்செப்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு ரீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், இது போக அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், இப்போ ஒரு கொஸ்டினை சார்ந்து வேறு என்னென்ன ஃபேக்ட்லாம் இருக்கோ அதுக்கான அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை சார்ந்து ஒரு 10 விதமான டேட்டா எக்ஸ்ட்ராவாக முடிச்சிடலாம். இது போக நீங்கள் இன்னும் மோட்டிவேட்டடாக படிக்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓவரால் ரேங்கிங் கொடுப்போம். ஸோ மொத்தம் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்களோ அதில் நீங்கள் எத்தனை ரேங்க் இருக்கீங்க, ஸோ உங்களோட மார்க் என்ன, டாப்பில் உள்ளவங்க மார்க் என்ன, இதே மாதிரி நீங்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் பார்க்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இன்னும் நம்ம எவ்வளோ முன்னேறணும், மற்றவங்களை கம்பேர் பண்ணால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஸ்பீடாக படிக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 42 டெஸ்ட்டு நடக்கும். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான சமச்சீர் பிடிஎஃப், மெட்டீரியல், நோட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிலபஸையும் படித்து முடிச்சிடலாம். இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் படிக்காமலே தினமும் உங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஆர்டிக்கல் சரத்துகள் சார்ந்து அதிக கொஸ்டின் எப்போதுமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 ஆர்டிக்கல் தான் அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி உங்களுக்கு தினமும் ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ அந்த 10 கொஸ்டினை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிங்க. அந்த 10 ஆர்டிக்கலையும் உங்களுக்கு 10க்குமே ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் 10க்கும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக சும்மா ஏபிடி ஏதோ ஒரு கிளிக் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 10மே தப்பானாலும் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோன்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவீங்க. இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை மறுபடியும் ரீஅட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 10ல் ஒரு 5ஆவது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 10ல் 2ஆவது ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? ஓகே. ஸோ அப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை நீங்கள் அன்லிமிட்டட் டைம் எத்தனை டைம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த டெய்லி டாஸ்க்கை. ஸோ அப்போ நீங்கள் ஒரே கொஸ்டினை இவ்வளோ டைம் ரிப்பீட்டடாக குவிஸை அட்டன் பண்ணும்போது லைஃப்லாம் மறக்காது. அப்போ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 ஆர்டிக்கல் தான். ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக அதை குவிஸை அட்டன் பண்ணியே இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் கொடுத்துருப்போம். அதில் ஒன்று தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் சரத்துகள். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முக்கிய வருடங்கள், அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் லீடர் பற்றிலாம் நிறைய கேட்பாங்க. நம்ம சிலபஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம், இந்திய நேஷனல் மூமெண்ட், அதில் காந்தி, நேரு, அம்பேத்கர், வஉசி, பெரியார், காமராஜர், ஆசாத், இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேஷ்னல் லீடருக்காக ஒரு டெய்லி டாஸ்க் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் ஃப்ரீ டைமில் ஸோ ஒவ்வொரு டெய்லி டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இல்லை எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரேக் ஒரு 2 நிமிஷம் பிரேக்கு, 3 நிமிஷம் பிரேக்கு, 5 நிமிஷம் பிரேக்கு, இல்லை ட்ராவலில் இருக்கக்கூடிய பிரேக்கு, இல்லை எங்கேயோ யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த பிரேக்கு. நீங்கள் அந்த டயத்தில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு புக் எடுத்து படிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி
2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் பிரேக்கே ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப்பை ஃபுல்லாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி டாஸ்க் வந்து ரிப்பீட்டாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இது போக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும். எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் சயின்ஸ், சோசியல், ஆப்டிடியூட், ஸோ ஃபுல் சிலபஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 வந்து பிரிச்சிருப்போம். ஸோ வந்து இலக்கணம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இந்த மாதிரி வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர், நடப்பு நிகழ்வுகள், இதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டெய்லி டாஸ்க்கு. ஆப்டிடியூட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்காக ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டூ யூ நோ சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அப்படி உங்கள் ஃப்ரீ டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவை ஜஸ்ட்டு குவிஸ்ஸை அட்டன் பண்ணியே ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா 42 days பிளான் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து படித்து ஃபுல் சிலபஸை கவர் பண்ணிடுவீங்க, அதுலேயும் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும். இன்னொரு சைடில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஃபேக்ட்டு, முக்கியமான டேட்டா, இது வந்து 42 days பிளானில் ஆல்ரெடி நீங்கள் வந்து 100% ஃபுல் சிலபஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக படிக்கிற மாதிரி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். நீங்கள் ரெண்டையும் டெய்லி ரேண்டமாக பண்ணும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சிலபஸை முடித்து போஸ்டிங் அடிச்சிடலாம். இந்த 42 days பிளானோட நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா February 29 டெஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம ஆப்பில் இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அதுக்கப்புறம் iOS ரெண்டுக்குமான லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதிலேருந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 42 days பிளான் மார்ச் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக தான் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் தான் எழுதணும், குறிப்பிட்ட நாளில் தான் எழுதணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் எப்போ எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், எக்ஸ்ப்ளனேஷன், இது போக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரேங்கிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்துடும். நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ அதுவும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிஷ்னலாக வந்து கற்றுக்கலாம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 599. ஸோ நீங்கள் வந்து இதை டேரெக்டாக ஆப்லேருந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஷெடியூலுக்கான ஃபுல் பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.